ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொள்ளாச்சி பக்கத்தால் புதுசாக கட்டின தார்ஸ் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பொள்ளாச்சி டு வடுகு வளையம்ங்க. வடுகு வளையத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3.5 சென்டில் அமைஞ்சிருக்குங்க. மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுதுங்க. கொஞ்சம் ஒர்க் மட்டும் பேலன்ஸ் இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிச்சு கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் வர்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய காங்கிரீட் ரோடுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா இது ஒரு வழி இருக்குங்க, இன்னொரு வழி இருக்குங்க. கார் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழியும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூலிங் சீட் போட்டிருக்காங்க, ஆங்கில் போட்டு கூலிங் சீட் போட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா வால் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒட்டியிருக்காங்க. கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஓட்டணும், கேட் போடணும், அதெல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்துருவாங்க. முன்னாடி உள்ளே போனோன்னா பார்த்தீங்கன்னா 21x16ங்கிற சைஸில் பெரிய ஒரு ஹாலுங்க. இது நல்லா நீட்டாக ஜம்முன்னு டைல்ஸ் உள்ள ஒட்டி பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. நல்லா அருமையான புது வீடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10x11ங்கிற சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் எல்லாமே கொடுத்து நீட்டாக இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக ஒட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் சமையல் அறைங்க. இது பார்த்தீங்கன்னா 10x10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமனமெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்லாப்பு, டைல்ஸ், வால் டைல்ஸு, ஃபுல் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க சமையல் ரூமுக்கு. பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா சிங்க் கொடுத்துருக்காங்க, பாத்திரம் கழுவுறதுக்கு. அதுலேயே வாட்டர் சப்ளை எல்லாமே வந்துடுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய ஒரு தொட்டிங்க. பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க. இதுலேருந்து மோட்டர் போட்டுங்க மேலே சிண்டெக்ஸ்க்கு போயிருங்க. அதுலேருந்து வாட்டர் சப்ளை எல்லா பக்கம் ஆயிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டிங்க. இந்த வீட்டுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபுல் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்க பார்த்த வீடுங்க, தெற்கு வாசல் வீடுங்க. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகிறேங்க. மேலே மாடிக்கு போகிறேங்க. மேலே பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வாட்டர் சப்ளை ஆயிருங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு காமிச்சிருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. நடு ஊருக்குள்ளே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. நல்ல அமைதியான ஏரியாங்க, அருமையான ஏரியா. இந்த ஊர்லேருந்து பொள்ளாச்சியும் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ ரொம்ப பக்கங்க பொள்ளாச்சிக்கு. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3.5 சென்ட் இருக்குங்க. இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 26 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.